ஹாய் கைஸ், வெல்கம் டு வே டு லேர்ன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸ் பேசிக்ஸோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, என்விரான்மெண்ட், பேர்டோட என்விரான்மெண்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். என்விரான்மெண்ட்னா ஏற்கனவே நம்ம சொன்னது போல பார்ட் 1ல சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் அப்படின்றது உங்களோட வேர்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு blank டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் என்னென்ன, அதோட யூஸ் என்னென்ன, அதை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது, என்னென்ன டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன என்ன அப்படின்றத தான் இந்த என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் என்னது, அதோட நேம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அந்த பார்ட்ஸ் அல்லது அதோட நேம்ஸ். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு blank டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஹோம், இன்சர்ட், ட்ரா, டிசைன், லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங் இந்த மாதிரி பார்த்தா ஒரு வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய இருக்கா. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ட்ரா டேப், டிசைன் டேப், லேஅவுட் டேப், ரெஃபரன்ஸ் டேப், மெயிலிங் டேப், ரிவ்யூ டேப்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றோடையும் அந்த ஒவ்வொரு நேமோடையும் நம்ம டேப் அப்படின்னு சேர்த்து சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நான் ஹோம் டேப்ல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்க இந்த பார்ட்டை வந்துட்டு ரிப்பன் டேப் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த இன்சர்ட்டுக்கு கீழே இருக்கிறதையும் நான் ரிப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்சர்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த பார்ட்ஸே என்னதுன்னா ரிப்பன் டேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ட்ரா டேபுக்கு கீழே இருக்கிறதும், ட்ரா டேப் ஓப்பனிங்கன்னா அதுக்கு வந்து தனியாக ரிப்பன் டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டிசைனுக்கு உங்களுக்கு தனியாக ரிப்பன் டேப் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி லேஅவுட்டுக்கு தனியாக ரிப்பன் டேப், ரெஃபரன்ஸ்க்கு, மெயிலிங்க்குன்னு ஒவ்வொரு டேபுக்கும் உங்களுக்கு தனியாக ரிப்பன் டேப் ஓப்பன் ஆகும். இப்போ டேப்னா என்ன, ரிப்பன் டேப்னா என்ன அப்படின்றது கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரிப்பன்ஸ்குள்ளேயும் சின்ன சின்ன குரூப்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கிளிப் போர்டு அப்படின்னு உங்களுக்கு இருக்கா, இந்த கிளிப் போர்டு அண்டு இந்த ஃபாண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னா குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு குரூப்ஸ். இப்போ இங்கே பேராகிராஃப்னு இருக்குங்களா, இந்த பேராகிராஃப்ன்றது ஒரு குரூப். அதே மாதிரி இந்த ஸ்டைலுன்னு இருக்கிறது ஒரு குரூப், எடிட்டுன்னு இருக்கிறது ஒரு குரூப். இது போல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஒரு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் இந்த இன்செர்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா பேஜஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ், டேபிள்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன், மீடியா, லிங்க்கு, கமெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கீழே இருக்குது. இப்போ இந்த குரூப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் மாதிரி ஒவ்வொரு கிட்டையுமே உங்களுக்கு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன்ஸும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் வந்திருக்கும். இது மாதிரி இந்த ஒவ்வொரு லைன்ஸும் தான் குரூப்ஸை வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுது. இப்போ இங்கே ஸ்டார்டிங் லைன் இருக்கு, இங்கே எண்டிங் லைன் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ள இருக்கிறது ஒரு குரூப்புக்குள்ள இருக்க எல்லா ஐட்டம்ஸும் ஒரே விஷயத்துக்கு ரிலேட்டடா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதே ரிப்பன்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிராக் அண்ட் ட்ராப் மாதிரி அல்லது லிஸ்ட் காட்டுற மாதிரியான ஆரோஸா இருக்கும். இதை மட்டும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிப்பன் கேலரி அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை மட்டும் நம்ம ரிப்பன் கேலரி அப்படின்னு சொல்றோம், இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கேலரி மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஸ்டைல்ஸ்லாம் இந்த மாதிரி கேலரிஸ் மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்செர்ட்ல எதுவும் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கேலரிஸும் ரிப்பன் கேலரி எதுவும் கிடையாது. நீங்க டிசைன் டேப்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பன் கேலரிஸ் அவைலபிளா இருக்கும். நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கா, இந்த மாதிரி டிராக் அண்ட் ட்ராப்ல இருக்கக்கூடியது லிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேலரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரிஸ் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்க எந்த டேப்ஸ்ல வந்துட்டு கேலரி அவைலபிளா இருக்கோ அதுல நம்ம கேலரிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டை மட்டும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேலரின்னு சொல்றோம். கேலரி, ரிப்பன் கேலரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரோ வச்ச மாதிரி இருக்குங்களா, இதோட நேம் என்ன அப்படி
டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டயலாக் பாக்ஸ் லான்ச்சர். ஏன் இதை மட்டும் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் சொல்றோம் அப்படின்னா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி என்னோட ஒவ்வொரு குரூப்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த விஷயமும் ஒரு மொத்த பாக்ஸ் மாதிரி ஒரு அவைலபிளா எனக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஃபுல்லா எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதே மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து என்னதுன்னா டயலாக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேர்ட்ல இந்த டாப்ல இருக்குங்க, இந்த பார்ட்டை தான் வந்து நம்ம என்னன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்றோம். டாப்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை, இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு எனக்கு டக்குன்னு வேணும் அப்படின்னா நான் அதை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக குயிக் அக்சஸ் பார்ல நான் செட் பண்ணிக்குவேன். இப்போ எனக்கு வந்து அடிக்கடி நான் போல்டு யூஸ் பண்றேன், அடிக்கடி ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்றேன் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ், நம்ம இங்க எந்த ஆப்ஷன்ஸ் எதையாவது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம குயிக் அக்சஸ் பார்ல செட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா, அந்த டாப்ல பார்த்தோம் அப்படின்னா குயிக் அக்சஸ் பார் பக்கத்துல கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சின்ன ஆரோ மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டு ஒரு ஆரோ இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் அதுவே டிஃபால்ட்டா சிலது இருக்கும். இப்ப நமக்கு குயிக் பிரிண்ட் வேணும் அப்படின்னா அதை நான் டிக் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இது குயிக் அக்சஸ் பார்ல ஆட் ஆயிரும். இது போல எனக்கு எதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் இந்த குயிக் அக்சஸ் பார்ல ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த குயிக் அக்சஸ் பார்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குயிக் அக்சஸ் பார் எனக்கு வந்து ரிப்பனுக்கு கீழே இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இங்க ஷோ பிலோ த ரிப்பன் ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இது ரிப்பன் வந்து ரிப்பனுக்கு கீழேயும் நம்ம டாக்குமெண்ட் ஏரியாவுக்கு மேலேயும் வந்துடும். இப்போ நம்ம எது பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி மறுபடியும் மேலே கொண்டு போனோம் அப்படின்னாலும் நம்ம மேலேயும் கொண்டு போய்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது இல்லாம வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இந்த இடத்துல இல்லாம நான் வேற ஏதாவது கமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னாலோ அல்லது இதுல இருக்கிற கமெண்ட்ஸை எடுக்கணும் அப்படின்னாலோ நான் மோர் கமெண்ட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னோட குயிக் அக்சஸ் டூல் பாரோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா ஆகிடும். இதுல எதெல்லாம் எனக்கு வேணும் எதெல்லாம் வேணாம் அப்படின்றத நான் இங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த பக்கம் இருக்கிறத கொடுத்துட்டு ரிமூவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அது குயிக் அக்சஸ் பார்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். எதையாவது வேற ஏதாவது நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் என்னால இங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்ஸ்ட் ஹைலைட்டர் கலரை வந்து நான் இங்க ஆட் பண்றேன் அப்படின்னா அதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன், ஆட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாலே எனக்கு இங்கே ஆட் ஆயிரும். ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டு ஓகே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது இங்கே ஆட் ஆயிரும். டெக்ஸ்ட் ஹைலைட்டர் கலர் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம எந்த இதை வேணாலும் ஆட் அண்ட் ரிமூவ் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த குயிக் அக்சஸ் பாரை எனக்கு காட்ட வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஹைட் த குயிக் அக்சஸ் டூல் பார்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு குயிக் அக்சஸ் பாரை காட்டாது. மறுபடியும் நமக்கு குயிக் அக்சஸ் பார் காட்டணும் அப்படின்னா 2021 வெர்ஷன்ல நம்ம இங்க போனோம் அப்படின்னா இங்க ஷோ ரிப்பன்ல லாஸ்ட் ஆப்ஷன்ல ஷோ குயிக் அக்சஸ் டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் நமக்கு குயிக் அக்சஸ் பார் காட்டும். குயிக் அக்சஸ் பார் மூலமா நம்ம டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்ல இருக்கிறத வந்து நம்ம டைட்டில் பார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்மளோட டாக்குமெண்டோட டைட்டிலை வந்து இங்க நமக்கு ஷோ பண்ணும். அதை தான் நம்ம என்னதுன்னா டைட்டில் பார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த டைட்டில் பாரோட யூஸ் என்ன அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணும்போது இங்க டாக்குமெண்ட் 1ன்னு ஷோ ஆகுதா, அது நம்ம கொடுக்குற நேம் வந்து அங்க ஷோ ஆகும். நம்மளோட டாக்குமெண்ட் சேவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த டைட்டில் பார் மூலமா செக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இந்த டைட்டில் பாரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டைட்டில் பாரோட யூஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட் கரெக்டான டாக்குமெண்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கும் நம்மளோட டாக்குமெண்ட் சேவ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்றதுக்கும் மெயினா வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட்ல இருக்கிறது தான் நமக்கு ஸ்க்ரோல் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்க்ரோல் பாரோட யூஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளோட டாக்குமெண்ட் வந்து நிறைய பேஜஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி
நம்ம அதை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வந்து என்னன்னா இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம், இந்த கீழே இருக்கக்கூடியதை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்த பார்ட்டுமே நமக்கு ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நமக்கு 3 வந்து நமக்கு டிவைட் ஆகும். இப்ப இந்த குறிப்பிட்ட பார்ட்டை வந்து ஜூம் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்க இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வியூ ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ, நம்ம டாக்குமெண்ட்ல எத்தனை வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்கு, என்ன லாங்குவேஜ்ல இருக்கு, அக்சசபிலிட்டில ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்குமெண்டோட ஸ்டேட்டஸை சொல்லும். ஒரு நம்ம டாக்குமெண்டோட ஸ்டேட்டஸை சொல்லும், நம்மளோட பேஜஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையுமே சொல்லும். ஓகே, இந்த ஜூம் ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுக்கிறது மூலமா நம்மளால ஜூம் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி என்னன்னா நம்ம ரைட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்க இருக்கிற ஆப்ஷனை வச்சு ஜூம் பண்ணோம் அப்படின்னா அது 100%க்கும் அதிகமா வந்து நமக்கு ஜூம் ஆகும். 500% வரைக்கும் நம்மளால ஜூம் பண்ணிக்க முடியும். திரும்ப ஜூம் அவுட் பண்றதுக்கும் as well as எப்படி ஜூம் பண்ணுமோ அதே மெத்தட்ல நம்ம வந்து 10% வரைக்கும் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். இதை நம்ம மேனுவலா இங்கேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட லேப்டாப்ல கண்ட்ரோல் கீஸ் அண்ட் மவுஸ்ல வந்து ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால இதை வந்து ஷார்ட்கட்டா நம்மளால ஜூம் அண்ட் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இப்போ நான் நிறைய பேஜஸ் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் ஏரியால நமக்கு எத்தனை பேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சம்திங் நான் ஏதாவது டைப் பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1 of 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். நமக்கு மொத்தம் வந்து டோட்டல் வந்துட்டு 3 pages and 4 words இருக்கிறதா வந்து காட்டுது. இது மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து இந்த ஸ்டேட்டஸ் பார்ல நமக்கு வந்து காட்டும். எத்தனை பேஜஸ், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஏரியால வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மொத்தமா இந்த பாரை வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு வந்து சொல்றோம். மேல இந்த டாப்ல அப்பியர் ஆயிருக்கிற இந்த ஸ்கேலோட நேம் வந்து ரூலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூலர் வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். அதே போல இந்த ஸ்டேட்டஸ் பாரும் நமக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம வியூ ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நம்ம இந்த ரூலரை வந்து டிக் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரூலர் வந்து அப்பியர் ஆயிருக்கும். நமக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ரூலரை வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். இந்த ரூலர் எதுக்காக அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் இன்டென்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட டெக்ஸ்டோட இன்டென்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது ரிலேட்டட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். அதை இந்த மாதிரி வந்து இன்டென்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளோட பேஜோட காலம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறத வந்து பார்க்கறதுக்குன்னு இந்த ரூலர் நிறைய யூசஸ் வந்து இந்த ரூலர்ல இருக்கு. இந்த ரூலர் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலாகவும் இருக்கும் அண்ட் வெர்டிக்கலாகவும் இருக்கும். 2 ரூலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். 2 பக்கமே ரூலர்ஸ் வந்து நம்ம டிக் போட்டிருந்தோம் அப்படின்னா 2 பக்கமே ரூலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட என்விரான்மெண்ட். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா நம்மளோட வேர்ட்ல வந்து டாப்ல இந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார்ல நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணோம். அதாவது நமக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டூல் பார் எங்கன இருக்கு அப்படின்றத மறந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காப்பி டூல் பார் எங்க இருக்கு அப்படின்றத மறந்துட்டேன் அப்படின்னா நான் இங்க காப்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பேஸ்ட் அண்ட் காப்பி ஆப்ஷன். காப்பி வந்து நான் எந்த ஒரு டெக்ஸ்டையுமே செலக்ட் பண்ணாதனால எனக்கு வந்து 0 காட்டுது. இப்போ நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நான் டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு காப்பி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். எனக்கு வந்து காப்பி ஆப்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இது மாதிரி நான் இதை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நான் காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அது சொல்ல சேமா வந்து இதே வேர்டில் நான் போயிட்டு எனக்கு வந்து
ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் பார்த்தோம். பேஸ்ட் அண்ட் ஃபார்மேட் என்டர் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு காட்டுது. நான் வந்து காப்பி பண்ணனால நெக்ஸ்ட் பேஸ்ட் தான் பண்ணுவேன் அப்படின்றத இத பண்ணிட்டு சர்ச் பார்ல வந்து எனக்கு பேஸ்ட் வந்து காட்டுது. இது மாரி ஏதாவது நமக்கு தெரியல அப்படின்னா, நம்மளால அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத வந்து ஞாபகம் இருக்கு. நமக்கு அந்த ஆப்ஷன் என்னன்றது ஞாபகம் இருக்கு. பட் வந்து எங்க இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா சர்ச் பார் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்க முடியும். ஓகே கைஸ். இதோட வந்து என்னதுன்னா, என்விரான்மென்ட் வந்து முடியுது. நம்மளோட வேர்டோட என்விரான்மென்ட் என்ன அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னு இருக்கோம் அப்படின்னா, அதாவது இது பார்ட் 3 வீடியோல வந்து நம்ம பேக் ஸ்டேஜ் வியூனா என்ன? அதுல இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்கு? அதோட யூசஸ் என்னென்ன அப்படின்றத தான் வந்து பார்ட் 3 வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே. அடுத்து பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த விஷயத்த நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டோ இல்ல ஏதோ சம்திங் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த கத்துக்கிட்டத நீங்க பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் தேர் இஸ் அ நியூ யூஸ் சரிங்களா? அதனால நீங்க அத கத்துக்கிட்டாலும் அதுக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஸோ வந்து மஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பிளாக்ல ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து செட் ஆஃப் கொஸ்டின் 2 எக்ஸர்சைஸ் கொஸ்டின் வந்து நான் போட்டிருக்கேன். ஒண்ணு பேக் ஸ்டேஜ் வியூக்கு இப்ப நம்ம பார்த்ததுக்கு சிம்பிளான எக்ஸர்சைஸ் தான். ஒரு 4 ஸ்டெப் தான் இருக்கும். ஜஸ்ட் அத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதோட அந்த பிளாக்கோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பேக் ஸ்டேஜ் வியூனா என்ன? அதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்ன? அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல புரியுது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.